Hello friends, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டை மேல் மாவு எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், ரொம்ப நேரம் வரைக்கும் சாஃப்டா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், அது உடையாம அந்த இட்லி தட்டில இருந்து நம்ம எப்படி எடுக்கிறது, எல்லா விஷயங்களும் இதுல தெளிவா சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்கே நான் 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது மாவு பச்சரிசின்னு கடையில் கேட்டு வாங்கி அது நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு வெள்ளை துணியில் நல்லா காய போட்டுட்டு கொஞ்சம் ஈரம் இருக்கும்போதே மிஷினில் அரைச்சின்னு வந்துட்டு அதை நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம செய்கிற முறுக்கு தட்டை அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கொழுக்கட்டை எல்லா விதமான பலகாரம் செய்யும் போதும் இந்த மாதிரி களைஞ்சி உணர்த்தின மாவு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த 1 டம்ளர் மாவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி சரியான அளவு. ஆனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 டம்ளர் நம்ம எப்பயுமே பக்கத்தில் வச்சுக்கணும் வெந்நீர். அப்போ தான் போரலன்னா டக்குன்னு மாவில் கொட்டி கலக்க முடியும். அது எப்பயுமே அந்த இது நம்ம ஹேபிட் வச்சுக்கணும், கையில் வச்சுக்கணும். இப்போ இந்த மாவு கூட நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்க்கும்போது கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக, அவ்வளோ சீக்கிரம் உடையாது, சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரம் ஆனாலும். இந்த அளந்து வச்சுருக்கிற 1.5 டம்ளர் தண்ணியில் 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து இந்த மாவை நல்லா கரைச்சிக்கலாம். இதை கரைச்சி ரெடியாக வச்சுட்டு நம்ம அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சா சரியாக இருக்கும். இப்போ நான் அடுப்பில் இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இதில் நான் அளந்து வச்சுருக்கிற தண்ணியை விடுறேன். இது கூட கொஞ்சம் உப்பு, ஒரு ஸ்பூன் போல் நல்லெண்ணெய், நான் பக்கத்து பர்னரில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மைதா மாவை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மைதா மாவு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு மாவை சேர்க்கலாம். டம்ளர் மாதிரி இல்லாமல் அகலமான தட்டு அந்த மாதிரின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 1.5 நிமிஷம் போல் இதை நல்லா கலரணும். அப்போ தான் மாவு வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது, மாவு தண்ணி கொஞ்சம் போராது போல் தெரியுது. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது அரிசி வாக பொறுத்தது. ஒவ்வொரு அரிசிக்கு கொஞ்சம் தண்ணி கூட இழுக்கும், ஒவ்வொரு அரிசிக்கு கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். அது நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். யூஸ்வலாக செய்கிறது 1க்கு 1.5 தான் கணக்கு. பார்த்தீங்கன்னா மாவு நல்லா வெந்திருக்கு. இப்படி கரண்டியில் திருப்பும்போது மாவு அப்படியே கூட திரும்பணும். கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டுன்ட்டு மாவை இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரணும். அதுதான் வெந்திருக்குன்னு நமக்கு அடையாளம். இப்போ இது நல்லா வெந்தாச்சு. பாருங்கள், பந்து மாதிரி வருது.
இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு சட்டியிலேருந்து உடனடியாக வேறு பாத்திரத்துக்கு மாற்றணும். ஏன்னா இது இரும்பு கடாய்ங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மாவு இறுகிடும். இப்போ நான் மாவை இந்த பேசினில் மாற்றிட்டேன். ஒரு ஈரத்துணி போட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம தேங்காய் பூரணம் ரெடி பண்ணலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். நான் இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணுறேன், நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணலை. பார்த்திங்கன்னா நீங்கள் மாவு கலர்றப்போ எவ்வளோ நல்லா ஒட்டாமல் வந்தது பார்த்திங்களா? அதனால் இரும்பு கடாயை யூஸ் பண்ணுங்கள், அதுதான் உடம்புக்கு நல்லது. இப்போ தேங்காய் பூரணத்துக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய், 3/4 கப் அளவுக்கு வெல்லம். இது வந்து நல்லாயிருக்கு இந்த வெல்லம். இதில் வந்து மண் எதுவும் கிடையாது. நீங்களும் அந்த மாதிரி நல்ல வெல்லமாக பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா நம்ம பாகுலாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, வடிகட்ட வேண்டியது. அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே தேங்காவும் வெல்லத்தையும் போட்டு செஞ்சிடலாம், வேலை சீக்கிரம் முடியும். நீங்கள் பாகுலாம் வச்சு அதில் வந்து வடிகட்டி செய்கிறதுனா ஏற்கனவே கொழுக்கட்டைக்கு ரொம்ப நேரம் ஆகும். இன்னும் இந்த வேலையெல்லாம் வேறு ரொம்ப டைம் எடுக்கும். நல்ல பிராண்ட் வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் நமக்கு அதில் வெல்லத்தில் மண் இருக்கா இல்லையா அப்படின்னு. இப்போ இது கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். இது நல்லா ஒட்டாமல் திரண்டு வரணும், அது வரைக்கும் நம்ம இதை கலரணும். நல்ல வாசனை வரும். இப்போ இது ரெடி ஆயாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன். பார்த்தீங்கன்னா வானலியில் பார்த்தீங்கன்னா ஒட்டவே இல்லை. அந்த பிசுபிசுப்பு அந்த தண்ணி அந்த மாதிரி இருந்தால் கொழுக்கட்டையில் லீக்கேஜ் ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்பயுமே வெல்லத்தை விட தேங்காயோட அளவு ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ காரப்பூர்ணத்துக்கு உளுத்தம்பருப்பு 1 டம்ளர் அளவு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இப்படி அமைக்கினா நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கணும். இது கூட ஒரு 8 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் இது பெருங்காய தண்ணி. நீங்கள் பொடி போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். இதை வந்து நம்ம கரகரப்பாக அரைச்சிக்கணும். நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, அப்புறம் டேஸ்ட்டே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு. இப்படி இருக்கணும், கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும், மசிஞ்சாமலும் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடலாம். உளுத்தம்பருப்பு பூரணம் வந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானோன்னு கடுகு சேர்க்கலாம். கடுகு வெடித்ததும் நம்ம கருவேப்பிலை சேர்க்கலாம். அரைச்ச விழுது, இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுது. இது வந்து நல்லா பொலப்பொலன்னு உதிரணும். அப்படி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இட்லி தட்டில் இதை வச்சுட்டு ஆவியில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமும் இந்த மாதிரி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஈஸி மெத்தடு, அரைச்ச ஒன்று அப்படியே வதக்கிறது. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம மாவு பார்க்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு
மாவை வந்து நல்லா பிசையணும். கொழுக்கட்டை வர்றது வந்து மாவு பிசைறதுல தான் இருக்குது. விழாமல் நல்லா சாஃப்டாக வரணுன்னா நல்லா பிசையணும். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ஒரு 10 நிமிஷமானு கண்டிப்பாக பிசையணும். சூடோடு பிசைஞ்சாலும் ரொம்ப நல்லா வரும் மாவு. அதாவது சூடோடு நம்ம கை தொட முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி துணியை இப்படி மூட்டை மாதிரி கட்டிக்கணும். கட்டிட்டு அந்த துணியை வச்சே இப்படி பிசையணும். இப்படி பிசையும் போது நம்ம மாவு வந்து கையில் படாது. நல்லா கொஞ்சம் பெரிய துணியாக வச்சு இப்படி அமுக்கி பிசையணும். இப்போ தேங்காய் பூரணத்தை நம்ம இப்படி உருட்டி வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த சைஸில் கொழுக்கட்டை பண்ண போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா இதை உள்ளே வச்சு மேலே வந்து மாவு மூடணும். இங்கே நான் சப்பாத்தி கட்டை வச்சுருக்கேன். அது மேலே வந்து ஒரு பட்டர் பேப்பர், இல்லைனா நீங்கள் பிளாஸ்டிக் பேப்பர் நம்ம ப்ரொவிஷன்ஸ் வாங்கும்போது கிடைக்கும், அது மாதிரி எதான் இதில் நல்லா எண்ணெய் பூசி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 மெத்தடில் சொல்லித்தரேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. சில பேருக்கு வந்து கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த செப்பு செய்கிறதுக்கு வராது. அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். இது இப்படி வச்சுட்டு நம்ம தட்டை செய்வோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கிற கிண்ணம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி மெல்லிசாக, ரொம்ப மெல்லிசாக இடக்கூடாது, ஓரளவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கனம் இருக்க மாதிரி இட்டுட்டு இதில் திருப்பு பூரணம், அதாவது தேங்காய் பூரணம் இது வச்சு மெதுவாக இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து எனக்கு செப்பே செய்ய தெரியாது அப்படின்றவங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களும் நம்மளாலேயும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். பாருங்கள், இன்னொன்று நம்ம வந்து நார்மலாக செய்யறது, சில பேர் மோல்டில் செய்வாங்க. மோல்டு இருக்கிறவங்க மோல்டில் செய்யலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கட்டை விரல், 2 கட்டை விரல்லையும் அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே சுற்றி வந்தீங்கன்னா அழகாக ஒரு கிண்ணம் மாதிரி வரும். அப்படி ஒட்டுற மாதிரி மாவு இருந்ததுன்னா கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிட்டு இப்படியே செஞ்சிங்கன்னா வந்துடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு 2-3 தடவை செய்யும்போது உங்களுக்கு பழக்கம் ஆகாது. அப்புறம் உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் செய்யும்போது ஈஸியாக வந்துடும். இந்த எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துருங்க. எங்கேயும் கேப் இல்லாமல் கரெக்டாக சீல் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இதையும் வந்து ஈரத்துணியில் மூடி வைக்கணும், இல்லைன்னா சீக்கிரம் காஞ்சு போயிடும். இதே மாதிரி காரப்பூரணம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். அதே தான், அதில் வந்து காரப்பூரணம் வைக்க போகிறோம். ஆனால் மூடுறது வந்து வேறு மாதிரி மூடணும். ஏன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். நம்ம பரிமாறும்போது எது ஸ்வீட்டு எது காரம் நமக்கு தெரியணும். அதுக்காக வேறு மாதிரி செய்யலாம். கொஞ்சமாக காரப்பூரணத்தை ஒரு பக்கமாக போட்டுக்கோங்க.
இப்படி மூடிட்டு இந்த இடத்துல நல்லா சீல் பண்ணிடுங்க, வெளியில் வராத அளவுக்கு. இப்போ கையில் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம ஸ்வீட் பூர்ணத்துக்கு செய்கிற மாதிரியே அதே மாதிரியே கிண்ணம் செஞ்சுக்கணும். எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கணும். அது உங்களுக்கு செய்ய செய்ய பழக்கத்தில் வந்துடும். இப்படி செஞ்சுட்டு நம்ம கையில் செய்கிற கொழுக்கட்டை வந்து எப்பயுமே கொஞ்சம் மெல்லிசாக தான் இருக்கும். இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது கையில் செஞ்சது, இது வந்து நம்ம சப்பாத்தி இதில் தட்டினது. ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இல்லை, நான் இந்த தட்டில் வந்து எண்ணெய் பூசிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வைக்கணும். ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இது வேகணும். திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, வெந்திருக்கான்னு. நல்லா வெந்துடுத்து, மேலெல்லாம் வேத்து விட்டா மாதிரி இருக்கும் பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை உடனே எடுக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா ஆற விட்ட அப்புறம் எடுக்கணும். இப்போ கார கொழுக்கட்டை, திதிப்பு கொழுக்கட்டை ரெண்டுமே ரெடி ஆகிடுது. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் நல்லா சாஃப்டாக, ரொம்ப நேரம் நல்லா சாஃப்டாக இருக்கிற கொழுக்கட்டை கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.